அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு மிகவும் முக்கியமானது. ஒரு உறவில் உண்மைத்தன்மை என்பது அஸ்திவாரம் போன்றது. ஆனால் சில நேரங்களில் நாம் நேசிப்பவர்களே நம்மை ஏமாற்றக்கூடும். அவர்கள் நேரிடையாக சொல்லாவிட்டாலும் அவர்களின் செயல்கள் மூலம் அதை நாம் கண்டறியலாம். உறவுகளில் ஏமாற்றுபவர்கள் செய்யும் அந்த முக்கியமான 7 விஷயங்களை பற்றி இப்போது விரிவாக பார்ப்போம். 1. பொறுமையை சோதித்தல். முதலாவதாக, அவர்கள் உங்கள் பொறுமையை அடிக்கடி சோதிப்பார்கள். நீங்கள் எவ்வளவு தூரம் அவர்களின் தவறுகளை தாங்கிக் கொள்வீர்கள், எப்பொழுது கோபப்படுவீர்கள் என்பதை தெரிந்து கொண்டு உங்கள் எல்லைகளை தாண்டி விளையாடுவார்கள். இது உங்களை மனதளவில் பலவீனமாக்கும் ஒரு தந்திரம். 2. அரைகுறை உண்மைகள். 0:35 முதல் 0:50 வரை. அவர்கள் உங்களிடம் ஒருபோதும் முழு உண்மையை சொல்ல மாட்டார்கள். தங்களுக்கு தேவையான அளவு, அதாவது அந்த சூழ்நிலைக்கு எது தேவையோ அதை மட்டும் பகிர்ந்து கொள்வார்கள். உண்மையை மறைப்பதற்காக பல சிறு பொய்களை சேர்த்து ஒரு மாயையை உருவாக்குவார்கள். 3வது சூழ்நிலையை சாக்காக்குதல். தவறு செய்தாலும் அதை ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். மாறாக அந்த சூழ்நிலைதான் அப்படி என்று சூழ்நிலையின் மீது பழியை போடுவார்கள். உறவை பாதுகாக்க எந்த முயற்சியும் எடுக்காமல் எஸ்கேப் ஆவதிலேயே குறியாக இருப்பார்கள். 4. அக்கறையில்லாத நடிப்பு. நீங்கள் உங்கள் கவலைகளை சொல்லும் போது அவர்கள் மிகவும் கவனமாக கேட்பது போல தோன்றும். ஆனால் உண்மையில் அதை அவர்கள் கவனிப்பதில்லை. நீங்கள் சொன்ன விஷயங்களை அடுத்த சில நாட்களிலேயே மறந்து விடுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உங்கள் உணர்வுகளை விட தங்கள் சுயநலமே முக்கியம். 5வது மௌனம் அல்லது கோபம். நீங்கள் அவர்களிடம் ஏதேனும் கேள்வி கேட்டால் அல்லது உண்மையை விளக்கச் சொன்னால் அவர்கள் 2 ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள். ஒன்று நீண்ட மௌனம், மற்றொன்று தேவையற்ற கோபம். உங்களை மிரளச் செய்து பேச்சை திசை திருப்புவதே இவர்களின் நோக்கம். 6. அளவுக்கு அதிகமான விளக்கம். அதிகமாக விளக்கம் அளிப்பவர்கள் ஏதோ ஒன்றை மறைக்கிறார்கள் என்று சொல்வார்கள். தங்களின் தவறுகள் வெளியே தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக கேட்காத கேள்விகளுக்கு கூட நீளமான விளக்கங்களை கொடுத்து உங்களை நம்ப வைக்க முயற்சிப்பார்கள். 7வது வசதிக்கு ஏற்ப பழகுதல். இறுதியாக, அவர்கள் உங்கள் நேரத்தை மதிக்க மாட்டார்கள். தங்களுக்கு எப்போது நேரம் கிடைக்கிறதோ, எப்போது தேவைப்படுகிறதோ அப்போது மட்டும் உங்களிடம் பேசுவார்கள். மற்ற நேரங்களில் உங்களை அலட்சியப்படுத்துவார்கள். முடிவுரை: உறவுகளில் அன்பு இருப்பதை விட அங்கீகாரம் மற்றும் உண்மை இருப்பது மிக அவசியம். உங்கள் துணையிடம் இந்த மாற்றங்களை கவனித்தால் எச்சரிக்கையாக இருங்கள். அரைக்குறையாக விலகி இருப்பதை விட முழுமையாக தொடர்பை துண்டிப்பதே சிறந்தது. போன் கால்கள், குறுஞ்செய்திகள் மற்றும் சமூக வலைதளங்களில் அவர்களை தடுத்து விடுங்கள். பிளாக். நாம் ஏன் பேசவில்லை என்று அவர்கள் கேட்கும் வாய்ப்பை கூட அவர்களுக்கு வழங்காதீர்கள். 2. விளக்கங்கள் அளிப்பதை தவிர்க்கவும். நீங்கள் ஏன் விலகுகிறீர்கள் என்று அவர்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. துரோகிகள் தங்கள் தவறை உணருவதை விட உங்கள் விளக்கத்தை வைத்து உங்களை மீண்டும் எப்படி குழப்பலாம் என்றுதான் யோசிப்பார்கள். உங்கள் மௌனமே அவர்களுக்கு பதிலாக இருக்கட்டும். 3வது உணர்ச்சி வசப்படாமல் இருத்தல். அவர்கள் உங்களை சீண்டலாம், கோபப்படுத்தலாம் அல்லது பழைய நினைவுகளை கூறி உருக வைக்கலாம். ஆனால் நீங்கள் எதற்கும் எதிர்வினை காட்டாதீர்கள். நீங்கள் காட்டும் உதாசீனம், இன்டிஃபரன்ஸ், அவர்களை நிலை குலையச் செய்யும். 4. பொதுவான நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருத்தல். துரோகிக்கும் உங்களுக்கும் பொதுவான நண்பர்கள் இருந்தால் அவர்களிடம் உங்கள் ரகசியங்களையோ அல்லது உங்கள் வருத்தங்களையோ பகிராதீர்கள். நீங்கள் சொல்லும் விஷயம் அந்த துரோகிக்கு சாதகமாக போய் முடியலாம். அந்த நட்பு வட்டத்திலும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியை பேணுங்கள். 5. உங்களை நீங்களே பலப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அவர்கள் இல்லாமல் மிகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கிறீர்கள் என்பதை காட்டிலும் அவர்களுக்கு பெரிய வலி எதுவும் இல்லை. உங்கள் உடல் நலம், தொழில் மற்றும் மன அமைதியில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் அடையும் வெற்றியே நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடி. நண்பா, ஒன்று மட்டும் நினைவில் இருக்கட்டும். குப்பையை தூக்கி எறிந்த பிறகு அதை திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய தொடக்கத்திற்கு தயாராக இருக்கிறது. இதில் உறுதியாக இருங்கள். உண்மைதான் நண்பர்களே, வாழ்க்கையில் யாரும் கற்றுத்தராத சில பாடத்தை தனிமை புரிய வைத்து விடுகிறது.